ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சங்கர் சார் ஒரு புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காரு. அந்த அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து இருக்க பெரிய ப்ராப்ளமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து ஆடியோ போட்டார்னா அந்த ஆடியோவை வந்து ஃபுல்லாக யாருமே கேட்க மாட்றாங்க. அந்த ஆடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டால் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணாதவங்களாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. நோட்டீஸ் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்களோ இல்லையோ, நோட்டீஸ் போர்டில் டெலிகிராமில் எல்லாருமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். சரிங்களா? எல்லாருமே வந்து நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சங்கர் சார் என்ன அப்டேட் கொடுத்துருக்காரு அதை பார்ப்போம். சங்கர் சார் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கம்பெனி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே, அவங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு பேட்சாக வந்து ஒரு பேட்சாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பேட்ச் ரிலீஸ் ஆகிடுச்சு, இன்னும் 2 பேட்ச் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான அப்டேட் தான். என்ன அப்படின்னா, நம்ம வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வர சண்டேக்குள்ளே வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்தில் நமக்கு காசு ரிசீவ் ஆகிடும். அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அந்த வித்ட்ரால் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்ம எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாய்ஸ் மெசேஜ் நோட்டீஸ் போர்டில் போடுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுறதில்ல. எல்லாருமே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைனர் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அவர் அனுப்புகிற ரெக்கார்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக கேட்டு முடிக்கணும். ஆனால் எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்டு வந்து இப்படி ஆன் பண்ணி மேலே நான் இப்போ 1.5 வச்சு கேட்பேன். ஃபுல்லாக சீக்கிரமாகவும் ஆடியோ வந்து சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே 1.5 தான் வச்சு கேட்பேன். ஆடியோ சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் எல்லா ஃபுல் ஆடியோவும் கேட்டு முடிச்சிடுவேன். நான் எப்போ நோட்டீஸ் போர்டில் ஆடியோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாவது ஒரு நோட்டீஸ் போர்டு உள்ள போயிட்டு வெளியே வருவேன். நம்மளுக்கு ஏதாச்சும் இன்றைக்கான ஆடியோ எதனா போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா நோட்டீஸ் போர்டில் போடுறது தான் நம்மளுக்கு எல்லா குரூப்லேயும் சென்ட் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. அதனால் நோட்டீஸ் போர்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா குரூப்பும் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ கூட என்ன மெசேஜ் பண்ணுவாங்கன்னா, எல்லோரும் நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள் அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் நோட்டீஸ் போர்டு வந்து எல்லாருமே ஆனில் வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ கேட்குறது வந்து இந்த 1 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எனக்கு 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம், பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து லிங்க் பண்ணி ஆகணும். இந்த மந்த்துக்குள்ளே லிங்க் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க, அதிகமான அமௌண்ட் பிடிப்பாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் சார் சொல்லியிருக்காரு. இல்லைனா டிடிஎஸ் நம்ம சைடில் பிடிக்கும்போது ஆல்ரெடி கம்மியாக பிடிச்சிருக்கும். அதுவும் ஆல்ரெடி பதினஞ்சு ஜாமீன் பிடிச்சிருக்கே கரெக்டாக இமெயில் ஆர்பி பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஆட் பண்ணாம வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் டிடிஎஸ் மட்டுமே பிடிக்க மாதிரி வரும். அது இல்லாமல் மற்ற சார்ஜஸ் இன்டர்போனஸ் சார்ஜஸ் எல்லாம் பிடிக்க மாதிரி வரும். 20% டிடிஎஸ் மட்டுமே பிடிப்பாங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் இணைக்கல அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். எல்லாருமே இணைச்சிருங்க. அதனால் பெரிய ப்ராப்ளம்லாம் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் பேங்க்லேருந்து காசு எடுக்க முடியாது. பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். 2 lakhs 1 lakh அந்த மாதிரி நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக எடுக்க முடியாது. 2 lakhs மேலே எடுக்க முடியாது. என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து இணைச்சிருக்கணும். அது எல்லாருமே மோஸ்ட்டாக பண்ணுறங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீடியோலாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1.5 வச்சு பாருங்கள். 2x 3 விஷயம் நம்ம இம்பார்ட்டன்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. இல்லைனா டிடிஎஸ் நம்ம சைடில் இருந்து பிடிக்கும்போது ஆல்ரெடி கம்மியாக பிடிச்சிருக்கும். அதுவும் ஆல்ரெடி பதினஞ்சு ஜாமீன் பிடிச்சிருக்கே கரெக்டாக இருக்கு. இமெயில் ஆர்பி பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு ஆட் பண்ணாம வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 1.5 வச்சு கேட்டிங்கன்னா ஒரு பேசுகிற ஆடியோ தெளிவாகவும் கேட்கும். அதே சீக்கிரமாக கேட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ